வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் அவதார் சீரிஸில் இருக்க எல்லா பெண்டிங் ஸ்டைல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் அவதார் சைக்கிளில் இருக்க ஃபயர், ஏர் அண்ட் வாட்டர் மூணுத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைம் இருக்கும், ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமான அதே சமயத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பெண்டிங் தான் நம்ம எர்த் பெண்டிங். நிறைய பேருக்கு எர்த் பெண்டிங் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த எர்த் பெண்டிங்கோட பவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷல் பெண்டிங், அட்வான்ஸ் பெண்டிங் டெக்னிக்ஸில் என்னன்னு சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர்ஸ். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எர்த் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் எர்த்னாலே ஸ்ட்ராங்கஸ்ட் தானே அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எர்த் பெண்டிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற பெண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தோற்றங்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எர்த் பெண்டர்ஸ் முக்கால்வாசி எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சு தான் இருப்பாங்க. இதுக்கான காரணம் அவங்க எர்த் கூட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியாக நம்புகிறாங்க. நம்ம டாஃபே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு சின்ன வயசு தான், என்ன ஒரு 8-10 வயசு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் கூட செம்ம ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நம்ம டாஃப் வந்து இருப்பான். ஸோ இது நேச்சுரலாகவே அந்த எர்த் பெண்டிங் ஜீன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எர்த் பெண்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலியமாக அவங்களோட அந்த எபிலிட்டியும் அவங்களோட அந்த அரகன்ஸ், அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிடுசிடுன்னு இருப்பாங்க, அந்த அரகன்ஸையும் வெளியில் காமிப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொல்ல போனோம்னா நம்ம கிங் பூமியை சொல்லலாம். ஒமாஷோட கிங் நம்ம ஆங்கோட ஃப்ரெண்ட். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுலேயே செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான எர்த் பெண்டர் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஃபிசிக்கலாக அவர் வந்து பார்க்கும்போதே தெரியும் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சிடுசிடுன்னு இல்லாமல் செம்ம ஜோவியலாக செம்ம கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடந்துப்பார். ஸோ அந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். அந்த வகையில் இந்த பக்கம் எர்த் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நேச்சர் வந்து எப்போதுமே தேடிட்டே இருக்கும். அதையும் தாண்டி இந்த எர்த் பெண்டிங்கும் ரொம்பவே ஒரு வேர்சடைலான பெண்டிங். வேர்சடைல்னு சொல்லும்போது அஃபென்சிவாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் ஆகும், அதே மாதிரி டிஃபென்சிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் ஆகும். யாராவது உங்களை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு சுவரை எழுப்பிட்டு அந்த சுவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிரி மேலே வந்து தூக்கி ஏறியலாம். ஸோ அந்த அளவுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்சடைலாக மாறிட்டே இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பெண்டிங்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எர்த் பெண்டிங் கொஞ்சம் வெர்சடைல். பட் மோஸ்ட்லி இந்த உலகத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எப்போதுமே நிலத்தில் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த பெண்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கூடவே எங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதில் அட்வான்ஸ் டெக்னிக் வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்டிங்கும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான பெண்டிங் ஸ்டைலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வழக்கமாகவே எல்லா பெண்டர்ஸும் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஸ்டான்ஸ், அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டான்ஸ் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம டாப் வந்து அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு அந்த ப்ரேயிங் மேண்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ஸோ இதன் மூலிமா அவங்களால அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா உணர முடிகிறது மட்டும் இல்லாமல் நிலத்தில் யார் எங்கே நடந்து வராங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு எர்த் பெண்டர்ஸ் பேட்ஜர் மோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய எலி மாதிரியான உருவங்கள். ஸோ அதுக்கிட்ட வந்து இந்த பக்கம் நம்ம டாப் வந்து கற்றுருக்க அந்த சமயத்தில் இந்த பேட்ஜர் மோல்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாப்பும் அந்த வைப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் கண்களால் பார்க்காம வைப்ரேஷன் மூலியமாக பார்க்கும்போது நேரத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா டாஃபால் உணர முடியும். ஸோ இதே மாதிரி லெஜெண்ட் ஆஃப் கோரால பெய்ஃபாங் அண்ட் சூ அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா எர்த் பெண்டர்ஸாலையும் இதை வந்து கற்றுக்க முடியும். பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாஃபோட ஃபேமிலியும் இந்த பக்கம் ஆங் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்மிக் சென்ஸ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அப்போது வெறும் கால்களால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிலத்தோட கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்போ தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களால அந்த வைப்ரேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உணர முடியும். இந்த பெண்டிங்கோட இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷல் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எர்த் அதையே வந்து உங்கள் உடம்புல ஒரு ஆர்மராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலிமா அடிக்க வர எல்லா அட்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தே தாங்கிக்கிற மாதிரி உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எர்த் பெண்டிங் இந்த வகையில் எந்த அளவுக்கு வேர்சடைலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி எர்த் பெண்டிங்கோட அப்படியே ஆப்போசிட் வந்து ஏர் பெண்டிங். ஸோ எர்த் செம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கணும். ஏர் பெண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே பூந்து விளாட்ற மாதிரி செம்ம ஜாலியான ஒரு பெண்டிங். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்போதுமே செட் ஆகாத ஒரு கேரக்டர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆங்கால அவ்வளோ சீக்கிரமாக எர்த் பெண்டிங் கற்றுக்கவே முடியல. எர்த் பெண்டர்ஸ்க்கும் ஏருக்கும் இன்னொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. ஏர் நேஷன்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக சூப்பராக கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம எர்த் பெண்டர்ஸ் ஸ்பிரிச்சுவலாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டே கிடையாது. இதுக்கான காரணம் அவங்க எர்த் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ எர்த்தில் இருக்க அந்த டைஸ் எல்லாத்தையும் விட்டால் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நிறைய எர்த் பெண்டர்ஸால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்க முடியாது. ஃபயர் பெண்டர்ஸ், ஏர், வாட்டர்னு சொல்லி எல்லாருமே ஸ்பிரிட் கூட அப்பப்போ பேசுவாங்க. பட் எர்த் பெண்டர்ஸ் ரொம்பவே அரகண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அவங்களால ஸ்பிரிட் கூட பார்த்தீங்கன்னா பெருசு அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எர்த் பெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிங்ஸே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய லேண்டில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மேப்பில் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், இருக்கிற மிகப்பெரிய லேண்ட் மாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த் பெண்டர்ஸ்லாம் வாழ்வாங்க. அப்போ தானே நிறைய லேண்ட் இருக்கும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் ஆர்மிக்கும் அவங்களுக்கு
ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் ஸ்டைலே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிய ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக வெறும் சின்ன சின்ன கல் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்மி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வகையில் நம்ம பாக்ஸிங் ஸ்டைலாக டாய்லி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு லீடர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அவங்க க்ளவுஸை மாட்டிக்கிட்டு அது மூலிமா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த க்ளவுஸை கல்லால் செய்யப்பட்டிருக்க அந்த காலத்தினால கையில் இருந்து புல்லட் பாயிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து பாய ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த் பெண்டிங் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நம்ம டாப் கண்டுபிடிச்ச மெட்டல் பெண்டிங். ஸோ இந்த மாதிரி டாப் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கிட்ட மாதிரி இருக்க அந்த சமயத்தில் அவங்க சுற்றி இருக்க அந்த மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் எல்லா மெட்டலுக்குள்ளேயும் ஒரு சின்ன டாட் இம்பியூரிட்டி எர்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ அந்த எர்த்தை பெண்ட் பண்ணுறது மூலிமா மெட்டலையும் சேர்த்து பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம டாப்பால் இந்த மாதிரி எர்த்தை உணர முடியும். அந்த ஒரு காரணத்தினால மெட்டல் பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு நம்ம டாப்புக்கு. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பெண்டிங்கை இன்னும் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிப்பப்ளிக் சிட்டி லெஜெண்ட் ஆஃப் கோரால முக்காவாசி போலீஸ் எல்லாருமே மெட்டல் பெண்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஆரகண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு வகையான ரோப் கூட இருக்கும். ஸோ இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மெட்டலில் செய்யப்பட்டிருக்க அந்த சமயத்தில் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி எதிரிங்களை பிடிச்சிடவும் முடியும். இதை தாண்டி நம்ம டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களான்னு சொல்லி ஈஸியாக உங்களோட ஹார்ட் பீட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால் நம்ம டாஃபால் ஈஸியாக ஒருத்தர் வந்து குற்றவாளியா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடிக்கவும் முடியும். ஸோ இதனால் நிறைய எர்த் பெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ்லையும் இருப்பாங்க. பட் எல்லா வகையான மெட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எர்த் பெண்டர்ஸ் எல்லாம் பெண்ட் பண்ண முடியாது. இதுக்கான காரணம் இம்பியூரிட்டி இருக்க வரைக்கும் தான் அந்த மெட்டல் வந்து பெண்ட் பண்ணக்கூடியது. இம்பியூரிட்டி இல்லாத பியூர் பிளாட்டினத்தை நம்ம எர்த் பெண்டர்ஸால் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணவே முடியாது. பட் யாருக்கு தெரியும், ஏதாச்சும் சூப்பர் ஓவர் பவர்டான எர்த் பெண்டர் இந்த மாதிரி பிளாட்டினத்தை கூட பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெட்டல் பெண்டிங் செம்ம ஓவர் பவர்டாக இருக்கேன் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அதை தொடர்ந்து வர லாவா பெண்டிங். ஸோ ஒன்லி அவதாசால மட்டும்தான் இந்த மாதிரி லாவா பெண்டிங் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த லாஸ்ட் பெண்டரில் வந்து காமிச்சிருந்தாங்க. நம்ம அவதார் ரோக்கு, அதை தொடர்ந்து அவதார் கியோஷி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவா பெண்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நான் அவதார்ஸ் கூட பண்ண முடியும். அதுக்கு தேவை எர்த் அண்ட் ஃபயர், இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்த ஆரிஜின். ஸோ அந்த வகையில் லெஜெண்ட் ஆஃப் கோரால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசான் அண்ட் போலின் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி ஃபயர் பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவதாருக்கு நார்மலாகவே அந்த ஃபயர் பெண்டிங்கும் எர்த் பெண்டிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த பக்கம் நம்ம போலினோட அப்பா வந்து எர்த் பெண்டர் அண்ட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பெண்டர். ஸோ அதனால் பாசிபிளி நம்ம போலினால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவா பெண்ட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் கசான் அவரை பற்றி பேக் ஸ்டோன் சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து தெரியல. பட் அவருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஆரிஜின் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவராலையும் பார்த்தீங்கன்னா லாவா பெண்ட் பண்ண முடியுது. இருக்கையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாவா பெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா பாக்ஸிங் கேவ் சுற்றி இருக்க அந்த மிகப்பெரிய சுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த ஆளா இடிச்சு தகர்ப்பாரு, அதுவும் லாவா பெண்டிங் யூஸ் பண்ணி. ஸோ இதனால அவ்வளோ பெரிய கஷ்டமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஐரோ இருக்கார்ல, அவர் வந்து கிட்டத்தட்ட 600 நாட்கள் இந்த மாதிரி அந்த சுவரை உடைக்க ட்ரை பண்ணாராம். இது வரைக்கும் யாராலுமே உடைக்க முடியாது அந்த பாக்ஸிங் சேவோட சுவரை. இதை பக்கம் ஒத்தையாலா நம்ம கசான் பார்த்தீங்கன்னா இடிச்சு உடைச்சிருவாரு. ஸோ அதுதான் நம்ம கசான் லாவா பெண்டிங்கோட பவர். ஸோ இதுக்கான பவர் வந்து கூட்டிகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாவா பெண்டிங் பெருசாக நிறைய பேரால் பண்ண முடியாது. பட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே ஓவராக இருக்கும். இதை தொடர்ந்து நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பெண்டிங் ஸ்டைலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாண்ட் பெண்டர்ஸ் அந்த லைப்ரரி எபிசோடில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதில் நிறைய பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்க அந்த மணலை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி சாண்ட் பெண்டர்ஸாக இருப்பாங்க. அதையும் யூஸ் பண்ணி ஒரு கப்பலை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க. சாண்ட் பெண்டிங் பண்ணுறது அந்த அளவுக்கு கஷ்டமானதான் கிடையாது. உங்களால் எர்த் பெண்டிங் பண்ண முடிஞ்சாலே சாண்ட் பெண்டிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா எர்த்தும் சாண்டும் ஒன்று தானே. இதை தொடர்ந்து மட் பெண்டிங். ஸோ எர்த் பெண்டிங்கோட இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சாலிடாக இருக்க எர்த்தை வந்து கொஞ்சம் லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். லிக்விட்னு சொல்லும்போது தண்ணியாக மாற்ற முடியாது, ஆனால் ஒரு புதக்குழியாக பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நிலத்தை வந்து அந்த புதக்குழியாகவும் புதக்குழியாக இருக்கிறத நிலத்தாகவும் மாற்றக்கூடிய அந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எர்த் பெண்டர்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் வடிவத்தில் மாற்ற முடியாது. ஸோ அந்த ஒரு வகையில் நம்ம வாட்டர் பெண்டிங் கொஞ்சம் ஓவர் பவர்டாகவே இருக்கு. பட் அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக நம்ம எர்த் பெண்டிங் தான். நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வேணும்னா ஸ்டேபிளாக நின்று ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் செம்மையாக ஈஸியாக அட்டாக் பண்ணணும்னா நம்ம குவிரா மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம அஜைலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ணி வீழ்த்தவும் முடியும். ஸோ இந்த பக்கம் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே நம்ம எர்த் பெண்டிங் கிட்ட இருக்கு. அண்ட் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கிங் பூமி கூட ஒரு கட்டம் இந்த மாதிரி கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுவார். ஸோ கிறிஸ்டலும் ஒரு எர்த்தோட ஒரு வகையாக இருக்க அந்த சமயத்தில் அதையும் நான் வந்து சேர்ந்துப்போம் கிறிஸ்டல் பெண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு பெண்டிங் ஸ்டைல் தான் நம்ம எர்த் பெண்டிங்.
அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் ஏர்த் பண்டனா கண்டிப்பாக டாஃப்னு தான் சொல்லணும். அவரோட 86 வயசில் கூட பார்த்தீங்கன்னா அவதாரே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக ஏர்த் பண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வகையான பெண்டிங் ரொம்ப பிடிக்கும்? நம்ம 4 பெண்டிங்கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து இருக்கும். இதை தொடர்ந்து அவதார் ஸ்டேட் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபேவரட் பெண்டிங்காக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா